எது கிடைக்குதோ அதை அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா இந்த படத்துல காமிச்சாங்களே ஒரு சீனு, விரட்டி விடுறாரு. எங்க அந்த முசாபர் வர்ற கையேந்தி வர்ற அந்த மனிதர்களை பார்த்து ஒண்ணு இல்ல, நாங்களே பெரிய இதுல இருக்கோம், விரட்டி விடுறாங்க. நபிகள் நாயகம் அதான் செஞ்சாங்க. கப்பலுக்கு போன மச்சான் கண்ணீரண்டு ஆசை வச்சா, எப்பத்தான் வருவீங்கண்டு எதிர்பார்க்கிறே, நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். அப்படி அல்ல, முழுமையாக இறைவன் என்ன சொல்லி இருக்கிறான், ஒரு பெண்மணின்னு தன்னுடைய அங்கங்களை மூடிக்கொள்ளுங்கள், முகம் தவிர பாக்கி எல்லாத்தையும் மூடிக்கணும், கை முகம் தவிர. ஏன்? அடுத்தவர்கள் உங்களை பார்த்து தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காக. ஒரு சின்ன பிள்ளை கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி இருக்காங்க. சீரியல்லாம் நடக்குது, படத்துல நடக்குது. இத பாக்குற அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன நினைக்கும்? இஸ்லாம் வழிமுறையை தூக்கி வச்சதுனாலதானா ஒரு படத்துக்கு உங்களால பொடி பிடிக்க முடிஞ்சிச்சு. என்ன பண்றா, அந்த டிவில நாடகத்துல வர்றத இதை பார்த்துட்டு கழுத்துல கத்தி எடுத்து வச்சு காமிக்கிறாங்கட்டா, மனசு பதறுது. தூக்கி தூக்கி விட்டேங்க போட்டு போகணும்னா காமிச்சு நம்ம சமூகம் என்ன பண்ணிடுச்சு, இந்த டிவியும் சினிமாவையும் காமிச்சு காமிச்சு இந்த பிள்ளைகள்லாம் அதுலயே தான் அடிக்ட் ஆகி கிடக்குது. இந்த பிள்ளைகளிடம் வளரக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா சினிமாவையும் ஒழிக்கணும், சின்னத்திரையும் ஒழிக்கணும், ரெண்டுத்தையும் ஒழிச்சாதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹபீபி திரைப்படம் சில இஸ்லாமிய சகோதரர்களால் ஆகா ஓஹோ என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற படம். அதாவது இஸ்லாத்துல ஒரு கடமையாக ஆக்கி அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு வழி நடத்தக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் இதுல பார்க்கலாம். ஏன், இஸ்லாத்தை அறிந்து தௌஹீது கொள்கையில் இருப்பவர்கள் கூட இந்த படத்தை உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்கிறது? ஆமாம், இந்த படத்தில் தீவிரவாதம் இல்லை. இஸ்லாமியர்களாக தொன்று தொட்டு தீவிரவாதத்தை காண்பிக்கிறார்கள், அந்த தீவிரவாதம் இந்த படத்தில் இல்லை. ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை வழி முறைகளை சொல்கிறோம் என்று இந்த படம் சொல்கிறது. அப்படி இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த படம் சொல்கிறதா என்றால், இந்த தொழுகை வணக்கம் வேண்டும் என்றால் இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லலாம். ஆனால் முதலாவதாக எடுத்துக்கொள்ளும் கலிமாவை சொல்கிறதா என்றால், அந்த படத்தில் வரும் மௌலுது இஸ்லாமிய வழிமுறையா? அது யூதர்கள் கலாச்சாரம் அல்லவா? மௌலுது என்பது என்ன? அது இறைவனுக்கு இணை வைக்கும் ஒரு மௌலுது வழிபாடு. இணை வைக்கக்கூடியதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? அப்ப எங்க அங்க கலிமா இருக்கும்? கலிமாவே தகர்க்கப்பட்டு விட்டது. சரி, தொழுகையை எடுத்துக்கொண்டால், தொழுகையில வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு சில காரணங்களை சொல்லி அதில் தொழுகையை காண்பிக்கலாம். அந்த டைரக்டர் கூட ஒரு விமர்ச இதுல சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க எப்படி அந்த தொழுகை எடுத்தோம் அப்படின்னா, அந்த மக்களுக்கே தெரியாம அந்த கேமராவை கொண்டு போய் மறைச்சு வச்சு இந்த பெருநாள் தினத்துல எல்லோரும் முன்கூட்டியே வருவார்கள் என்று இவர்கள் முன்கூட்டியே போய் காலையிலேயே இருந்து அந்த படப்பிடிப்பை துவங்கினார்கள். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய அந்த நாயகர் கூட அழகான முறையில் நடித்ததாக பாராட்டுக்களை பெற்றதாக சொல்கிறார். சரி, அந்த திரைப்படம் அந்த தொழுகையை காண்பிக்கிறது அல்லவா, அது சரியான முறையில் காண்பிக்கிறதா என்றால் முழுவதுமாக நபி வழியை காண்பிக்கப்படவில்லை. ஒண்ணு. அடுத்ததாக இதுல மூன்றாவதாக சொல்லப்பட்ட அந்த ஜக்காத்துடைய விஷயம், ஒரு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தான தர்மம், இதுல தடப்படியில வச்சிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு சிறிய பேரித்தம் பழமேது கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் வீட்டிலே குழப்பமான சூழ்நிலை, வாழ்வாதாரத்திற்கு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியில கையேந்தி வரக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முசாபர்கள் என்று சொல்வார்கள். ஏழை எளியவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால், கையேந்தி எனக்கு ஏதாவது யாசகம் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்கல்ல, அப்ப இங்கேயே ஒன்றும் இல்லாத நிலையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காமிச்சு விரட்டப்படுறாங்க.
இதுக்காக அல்லாஹ் நாளை மறுமையில அந்த அடியானை குத்தம் பிடிப்பான். எப்படி பிடிப்பான்? அந்த அடியானிடம் இறைவன் கேட்பான், நான் உன்னிடம் பசி என்று வந்தேனே, எனக்கு உணவளித்தாயா என்று. அப்ப அந்த அடியான் கேட்பானா, நீ எப்படா இறைவன் வந்த, எப்படா அல்லாஹ் வந்த, நீனு உனக்கு நான் உணவளிக்கவில்லை என்று சொல்ற. நான் வரல, என்னுடைய அடியான் பசியோடு எனக்கு பசிக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நீ விரட்டினாய் அல்லவா, அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவான் இறைவன். அப்ப அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல பதியப்பட்டிருக்கான்னா இல்ல, அதற்கு நேரமாறாக இஸ்லாமியர்களை விரட்டுறாங்க, இருக்காங்க, இஸ்லாத்திலையும் இருக்காங்க, தன்னுடைய சூழ்நிலை காரணமாக விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதில் இஸ்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால் விரட்டி விட்டோமே என்று அந்த ஓடோடி சென்று கூட தன்னிடம் கிடைத்ததை கொடுத்திருக்கலாம். அந்த மனப்பாகம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வேண்டால் இல்லாமல் இருக்கலாம். எல்லோரையும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேறுபாடு உண்டு. அப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மாற்றமாக அமைச்சிருக்காங்க. இதுல என்ன இஸ்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது? ஒரு காதல் காவியமாக காமிக்கிறார்கள். இந்த காதல் காவியம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடிக்கலாம் என்று இஸ்லாத்தில் இருக்குங்க. ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண் பிடித்திருந்தால், அந்த பெண்ணுக்கு அந்த பார்ப்பவனை பிடித்திருந்தால், அந்த சம்பந்தப்பட்ட இருவருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பிடித்திருந்தால் அந்த கல்யாணத்தை உடனடியாக நடத்திவிடலாம். இதுதான் இந்த இஸ்லாத்துல. ஆனால் அங்கே எப்படி காட்டப்படுகிறது? அந்த வயதுக்கு வந்த ஆண் என்ன செய்கிறான்? காதல் வயப்படுகிறான். சிறு பிள்ளைகள் குழந்தையிலேருந்து காமிக்கிறாங்க இத, காதல் வளர்ற மாதிரி அந்த பெண்ணுக்கும். அப்ப அந்த காதல் வயப்பட்டு அந்த பெண்ணை போய் சந்திக்கக்கூடிய நேரத்துல அவன் பிடிபடக்கூடிய நிலை வருகிறது. அவன் பொய் சொல்லிவிட்டு தப்பித்து விடுகிறான், நான் திருட வந்தேன் என்று. திருடுனா என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி அங்க காமிக்கிறாங்க, சவுக்கடி கொடுக்குறாங்க. திருடினால் கையை வெட்டப்பட சொல்லி இருக்கிறது. ஒரு திருடன் நிரூபிக்கப்பட்டு, திருடனை குற்றம் பிடிக்கப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? என்னுடைய மகளார் பாத்திமா திருடி இருந்தாலும் அவள் கையை வெட்டி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சீனை எடுத்து காண்பித்தார்களா? கசையடி கொடுக்கிறார்கள். எங்கே கசையடி வரும்? ஒரு பெண்ணை தவறாக பார்த்து பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரியான செய்திகள் தெரிவித்ததுக்கு அப்புறம் அந்த சவுக்கு கசையால் அடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை இங்கே மாற்றமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அது காண்பிக்கப்பட்டு விட்டது. அந்த படத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இஸ்லாம் சம்பந்தப்பட்டதா என்றால், ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மௌலித் ஓதுனது. இந்த பையன், அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த பெண்ணை சந்திக்கும் பொழுது அவனுக்கு சின்னத்து பண்றது மாதிரி ஒரு சீன். இஸ்லாத்துல சின்னத்து பண்ணின் அவ்வளவுதான். சின்னத்து என்பது முன்தோல் நீக்கப்பட, அந்த ஆண் குறியில் முன்தோல் நீக்கப்பட வேண்டியது. அது இஸ்லாமிய சட்டம். இது யூதர்களிடமிருந்தே இருக்குது இந்த சட்ட திட்டங்கள். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, இன்று ஆசுரா நோன்பு. அந்த ஆசுரா நோன்புல அந்த ஆசுரா நோன்பை இந்த நோன்பு ஒரு இஸ்லாமியர்களுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி ஆசுரா நோன்பை தான் கடமையா வச்சிருக்காங்க. எப்பன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாகவே அந்த காபாவை வணங்கக்கூடியவர்களா இருக்காங்கல்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்து காபாவை வணங்கக்கூடிய, அந்த காபாவை வளம் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆசுரா தினத்தை, அவர்கள் ஆசுரா தினத்தை முன்னிட்டு அந்த நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, ஆசுரா அதாவது 10, அந்த 10ல நோன்பு வைக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அந்த முஹர்ரம் 10ல, அந்த முஹர்ரம் 10ல வைக்கக்கூடிய அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்கள், அந்த நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வைக்கிறாங்க. அவர்கள் மதீனா செல்லும் பொழுதும் அங்கே யூதர்களும் வைக்கிறாங்க. இதையெல்லாம் எதற்கு சொல்லி காட்டுகிறேன் என்றால், இஸ்லாமிய வழிமுறைப்படி ஒன்று வெளிவருகிறது என்றால் அதில் நாம் காட்ட வேண்டும்.
எதற்காக சொல்கிறேன்? அந்த சின்னத்து என்ற ஒரு வழிபாடு. அப்ப யூதர்கள்ட்ட இருக்கிற அந்த வழிபாட்டை பார்த்துவிட்டு யூதர்களை எதற்காக அவர் வைக்கிறார்கள் என்கிறதை அங்க சொல்றாங்க. இந்த ஆசுரா தினத்துல தான் மூசா நபி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ஃபிரௌனிடம் இருந்து. ஃபிரௌன் பட விரட்டிக்கிட்டு வருதுங்க மூசா நபியை பார்த்து. அப்ப அந்த மூசா நபியை பார்த்து அந்த ஃபிரௌன் பட விரட்டிக்கிட்டு வரும் பொழுது இவங்களுக்கு எதிர்த்தா மாதிரி நைல் நதி குறுக்கிடுது, அந்த கடல் குறுக்கிடுது. குறுக்கிடும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க திகைச்சு போய் நிற்கும் பொழுது இவங்களுடைய கூட்டத்தார்களும் ஆஹா கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் பேர் நம்பிக்கை வைத்து நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்றாங்க. அந்த இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கிறான். அங்கே அவர்கள் கைத்தடி எடுத்து அடிக்க சொல்கிறான். கைத்தடி அடித்தவுடன் அந்த கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது. வலி உண்டாகி இவங்க போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் பிரமிச்சு போய் பார்க்கிற அந்த ஃபிரௌன் என்ன பண்றான்? அவனும் அந்த கடல்ல இறங்குறான். உடனே அந்த கடல் இறைவனால் அவனுடைய கட்டளையால் சொல்லி அது மூடப்படுகிறது. அவன் அழிக்கப்படுகிறான். அந்த தினம்தான் அசுரா தினம். இதை நீண்ட நெடிய ஒரு சம்பவம், ஒரு வரலாறு. இது எதுக்காக சொல்லப்படுகிறதா? இந்த நோன்பு இருக்கிறதுக்கு காரணம் மூசா காப்பாற்றப்பட்டார்கள் என்று யார் சொல்றா? யூதர்கள் சொல்றாங்க. அப்ப யூதர்களும் அதை கடைபிடித்தார்கள். அதே வழியைத்தான் யூதர்களும் என்ன கடைபிடிக்கிறாங்க? சுன்னத் செய்வதும். இதற்கும் வரலாறு இருக்கிறது. அந்த சுன்னத்து செய்யற அந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த நபிமார்கள் காட்டி தந்த வழிமுறையை சொன்னார்களோ அப்படி இருக்கணும். ஆனா அங்க அப்படி இருக்குதா? அதற்கு ஒரு ஏற்பாடு நம்ம மக்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தாங்க காமிக்கிறாங்க. இது இஸ்லாத்துல கிடையாது. சுன்னத்து என்று சொல்லி அங்கே அவருக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு அதற்கு அவர்களுக்கு ஒரு விழா கோலம் பூண்டு அதை ஒரு பெருமைப்படுத்துகிறேன் என்று ஊரெல்லாம் விருந்து வச்சு, இது இல்லை, இது இஸ்லாத்துல இல்லை அப்படிங்கிறதா இதை சொல்றோம். அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்படி இஸ்லாமிய வழக்கம் வழிபாடுகள்லாம் இல்லாததையெல்லாம் கல்யாணத்திலையும் காமிக்கிறாங்க, வருஷம்னு போடுறாங்க. இதையெல்லாம் அந்த சினிமா காமிக்கிறது. எப்படி இந்த காதல் இல்லாம போய் வேற யாரோ ஒரு மணமகனை மணமகளையோ தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது அதெல்லாம் காமிக்கிறாங்க. இன்னும் நம் சமூகத்தில் இருக்குது. மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்வார்கள். தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட ஒன்றி போன இவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கலாச்சாரத்தெல்லாம் எடுப்பாங்க. தமிழர்களுடைய கலாச்சாரம் இப்ப வடநாட்டை எடுத்தா வடநாட்டு கலாச்சாரம். ஆனால் இது இங்கே காமிக்கப்படும் அந்த இஸ்லாமியர்கள் எப்படி என்றால் உருது முஸ்லீமா தான் காமிக்கிறாங்க. அதனாலதான் அவர்கள் முழுமையான ஹிஜாப் அணியவில்லை. முக்காடு மட்டும் விட்டு கொண்டு நடுரோட்ல போறாங்க. அந்த பெண்ணை காமிக்கிறாங்க முக்காடு இட்டு நடுரோட்ல போறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் துப்புட்டி போடுவாங்க, குசால் துப்புட்டி போடுவாங்க, புர்கா. இந்த கலாச்சாரம் புர்கா கலாச்சாரம் முழுமையாக வரவில்லை என்றாலும் அது வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொன்னாலும் அப்படி அல்ல. முழுமையாக இறைவன் என்ன சொல்லி இருக்கிறான்? ஒரு பெண்மணின்னு தன்னுடைய அங்கங்களை மூடிக்கொள்ளுங்கள், முகம் தவிர பாக்கி எல்லாத்தையும் மூடிக்கணும், கை முகம் தவிர. ஏன்? அடுத்தவர்கள் உங்களை பார்த்து தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காக. ஆனால் இங்கே எப்படி காட்டப்படுகிறது? தாவணி அணிந்து, பாவாடை தாவணி அணிந்த ஒரு பெண்மணியாக அங்கு செல்கிறார். இது இஸ்லாத்துல இல்லைங்க. இதுல எதுங்க இஸ்லாத்துல சம்பந்தப்படுத்துது? சம்பந்தமே இல்லையே. அண்ணன் நெசவு தொழில் தான் செய்யணுங்கிறார். ஆனால் அதில் கைகூடவில்லை, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இவர் வெளிநாட்டுக்கு போறார். அந்த வெளிநாட்டுலாம் காமிக்கிறாங்க. ஏன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த இஸ்லாமியர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்களோ அதை கொண்டு வர்றாங்க. கப்பலுக்கு போன மச்சா கண்ணீரண்டு ஆசை வச்சா எப்பத்தான் வருவீங்கண்டு எதிர்பார்க்கிறே, நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். ஒரு பாட்டை எடுத்தாங்க அந்த காலத்துல. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள்லாம் பயணம் போயிடுவாங்க. பயணம் போனவர்களுக்கு கேசட்டு மூலியமா பேசி அனுப்புற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு அப்ப. ஏன்னா இப்ப மாதிரி இல்லைல்ல, மொபைல்ல பேசுறது, டெலிபோன்ல பேசுறது, லெட்டர் முறை இருந்துச்சு. ஒரு ஆளை வச்சு ஒரு ஆளை எழுதுவாங்க, அதை சொல்லி படிக்க சொல்லி அவங்க அந்த லெட்டர் போடுவாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களும் விசாரிச்சு ஒரே லெட்டர்ல எழுதி அனுப்புவாங்க. அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த கேசட் வழிமுறையும் இருக்குது. அந்த கேசட்டை பேசி அனுப்புறாங்க. கடைசி வரைக்கும் அவர் வெளிநாட்டுல இருந்து வர்ற வரைக்கும் அது நடக்குது. அப்ப அது வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கா அங்க என்னென்னலாம் பங்கு பிரிப்பாங்களோ அதெல்லாம் பங்கு பிரிக்கிறதெல்லாம்
காமிக்கிறாங்க. மனைவிக்கு ஒண்ணு எடுத்துட்டு வராம அவங்க கோச்சிட்டு போறாம இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் சாதாரண குடும்பத்துல நடக்கிறது. ஏன் இது இஸ்லாமிய குடும்பத்துல மட்டும்தானா? வேற யாருமே பயணம்லாம் போலியா? மாற்றுமா சகோதரர்லாம் போலியா? அவங்க குடும்பத்திலயும் இப்படித்தானே வெளிநாட்டுக்கு போயிட்டு லெட்டர் எழுதுவாங்க, பாடல் பாட்டி அனுப்புவாங்க. அதே மாதிரி தானே இங்கேயும் நடந்தது. இதையெல்லாம் ஒரு இஸ்லாம் ஆக்க முடியுமா? கிடையாது இல்ல, இஸ்லாம் ஆயிடாது இல்ல. அதெல்லாம் யோசிக்கணும். ஆனா பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும் கடமையே அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை போய் பார்க்கற தியேட்டருக்கே போற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எந்த தியேட்டர் வேணாம் என்று நாம் பிரச்சாரம் செய்கிறோமோ அந்த தியேட்டரை இங்க வழி நடத்துறாங்க. இஸ்லாம் கிடையாதுங்க. நடிகனை போய் பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இஸ்லாம் காட்டி கொடுக்கல. இஸ்லாம் எதை காட்டி, அல்லாஹும் ரசூலும் இந்த மார்க்கத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை காட்டி கொடுக்குது. கல்யாணம் எப்படி பண்ணணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில பண்ணுனாங்களா? சுன்னத்தை எப்படி பண்ணணும், கல்யாணம் எப்படி பண்ணணும்? அந்த பெண் வயதுக்கு வந்துட்டால் அதை சத்தம் போடாம வைத்திருக்கத்தான் சொல்லியிருக்குது இஸ்லாம். அந்த பெண்ணுக்கு வந்தாக்கா உடனே ஊருக்கு தம்பட்டை அடிச்சு என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஊருக்கும் சொல்லி அனுப்பி என் புள்ள வயசுக்கு வந்துட்டா. இதெல்லாம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் பேசுறோம் நம்ம. இதெல்லாம் வேண்டாம் என்றால் கலாச்சாரத்தை தொண்டு தொட்டு வேற வேற விதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்றால் அந்த சினிமா படம் தான் காமிக்குது. அந்த சினிமாவை பார்த்துட்டு தானங்க இதெல்லாம் டிவியில காமிக்கிறான். இன்னைக்கு பெண்ணை கடத்திட்டு போற மாதிரி காமிக்கிறான், கற்பழிக்கிற மாதிரி காமிக்கிறான். அதை தானே இன்னைக்கு செய்யறான் அவன். இன்னும் தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளை கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி இருக்காங்க. சீரியல்லாம் நடக்குது, படத்துல நடக்குது. இத பாக்குற அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன நினைக்கும்? என் வீட்டுல நடந்துச்சுங்க, என் வீட்டுல நடந்துச்சு. என் மக ஆர்டிசம் உள்ள அந்த புள்ள, ஒண்ணுமே தெரியாத புள்ள அந்த வீடியோ டிவிய பார்த்துட்டு என்ன பண்றா அந்த டிவியில நாடகத்துல வர்றத இதை பார்த்துட்டு கழுத்துல கத்தி எடுத்து வச்சு காமிக்கிறாங்கட்டா. மனசு பதறுது. தூக்கி விட்டேங்க போட்டு போகணும்னா காமிச்சு நம்ம சமூகம் என்ன பண்ணிடுச்சு, இந்த டிவியும் சினிமாவையும் காமிச்சு இந்த பிள்ளைகள்லாம் அதுலயே தான் அடிக்ட் ஆகி கிடக்குது. மொபைல் வேணான்னு சொல்லி புடுங்கின, இந்த மொபைலை கொடுத்த அந்த மொபைல்ல யூடியூப்னு போயிட்டு இருக்குது. நம்ம கொடுத்தது வேற. ஆர்டிசம் உள்ள பிள்ளைகள் இன்டெலிஜென்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்தா அது என்ன ஆயிடுச்சு, யூடியூப்ல சினிமாவை பார்க்கறதுக்கும் அந்த பாட்டை பார்க்கறதுக்குமான ஒரு விஷயமா போயிடுச்சு. இந்த பாட்டு தான் அந்த பிள்ளைங்கள் மனசுல கெடுக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்களா? அந்த இசைய குத்துப்பாட்டையும் இது அதைத்தானே அந்த பிள்ளைங்க எல்லாம் பின்பற்றுது. அது வேணாம்னு சொல்லி அந்த மொபைலே தூக்கி போட்டுட்டு மொபைலே கொடுக்காம பண்ணும் பொழுது இந்த டிவி கலாச்சாரம் ஏறி போச்சு. இதையும் தடுத்து நிப்பாட்டணும், இதையும் இல்லாம பண்ணணும். அதுதான் முறை. இந்த பிள்ளைகளிடம் வளரக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா சினிமாவையும் ஒழிக்கணும், சின்னத்திரையும் ஒழிக்கணும். ரெண்டுத்தையும் ஒழிச்சாதான். அப்ப இது யாருக்காக சொல்லப்படுகிறதுனா இஸ்லாமியர்களுக்கும் இந்த திரைப்படங்கள் சின்னத்திரைகள்லாம் சம்பந்தமே கிடையாது. அதுல உள்ள சிலர் அதுல ஈடுபாடா காமிக்கிறாங்க, ஆகா ஓகுன்னு இருக்காங்க அப்படின்னாக்கா அதை நாளை அவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல போகிறார்கள். நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நாம எடுத்து சொல்றோம். ஆனால் அதில் என்ன சொல்லி இருக்கிறது, அதை பின்பற்றுகிறார்கள் இவர்கள். அதில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை பின்பற்றுகிறார்கள். இஸ்லாம் காட்டிய வந்த வழிமுறையை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் எல்லா மக்களுமே இருக்காங்க. இஸ்லாம் வழிமுறையை தூக்கி வச்சதுனாலதானா ஒரு படத்துக்கு உங்களால கொடி பிடிக்க முடிஞ்சிச்சு. இஸ்லாத்தை நீங்க வாழ்க்கை நிறைய எடுத்திருந்தீங்கன்னா அந்த படம் தானே அவன் படத்துக்காக மக்கள் பார்க்கறதுக்காக எடுக்கிறான். அந்த மக்கள் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு எடுத்திருக்காதனால அதை தெரியாத மக்கள் மாற்று மத சகோதரர்லாம் தெரிஞ்சுட்டு போறாங்க. இஸ்லாமிய சமூகத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, குடும்பத்துல ஒற்றுமையா இருக்காங்க, இஸ்லாமிய தீவிரவாத இஸ்லாமியர்கள்லாம் ஈடுபடல அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தான் தெரியுமே நம்மளுடைய விஷயங்கள். நாம் தீவிரவாதிகள் இல்ல, நம்ம தீவிரவாதத்தை போதிக்க வந்தவர்கள் அல்ல, நம்ம இஸ்லாம் மார்க்கும் தீவிரவாதத்தை போதிக்கிறதும் அல்ல, நமக்கு தெரியும்ல. அப்ப இஸ்லாமியர்கள் பார்க்கக்கூடிய படமா என்றால் அது இஸ்லாமியர்கள் பார்க்கக்கூடிய படம் இல்லை. கடைசி வரைக்கும் அப்படிதான் ஓடுது. கடைசியில கொண்டு போய் அந்த படத்தை நிப்பாட்டி என்ன பண்றாங்க, இந்த படம்
ஒவ்வொரு மனிதனும் வாழ்விலும் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது அப்படின்னு குலால கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. குலா என்னன்னா, அந்த பெண்ணு அந்த கணவனை பிடிக்கவில்லை என்றால் குலா செய்ய சொல்லியிருக்கு. அதை அதற்காக நம்ம அந்த படம் தான் நம்மளுக்கு இஸ்லாம் காட்டி தந்துன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம இஸ்லாத்துல தாங்க இருக்கங்க. ஆணுக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் அதற்குரிய காரணங்களை சொல்லிவிட்டு அவனை விவாகரத்து செஞ்சிடலாம். அதே போல் பெண்ணுக்கு பிடிக்கவில்லைன்னா குலா கொடுத்துடலாம். அதற்கும் அவங்களுக்கு கால நேரம் நிர்ணயிக்க வச்சிருக்கு. இத்தனை நாள் நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் இருங்க, ஒரு தவணைக்கு அப்புறம் இவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த சட்ட திட்டங்களை படிச்சு பாக்குறாங்களா? இல்ல. இப்படி நம்ம ஒண்ணு சொல்ல போனா நீண்டுகிட்டே போகும். இந்த வீடியோவும் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா இஸ்லாமாக சொல்லப்பட்டதா என்றால் இந்த திரைப்படம், ஹபீபிங்கிற திரைப்படம் மாற்று மத சகோதரருக்கு இஸ்லாத்தை சொல்ல வந்திருக்கலாம். இஸ்லாம் என்றால் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு இஸ்லாத்தை சொல்லவல்ல. இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபடவில்லை. அவர்கள் அவருடைய கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள், அன்போடு இருக்கிறார்கள், பண்போடு இருக்கிறார்கள், பாசத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம இஸ்லாமியர்கள்ட்ட என்னங்க சொல்லணும்? அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த அந்த வழிமுறையை போதிக்கக்கூடிய அந்த குரான் ஆயத்துக்களையும் எடுத்து சொல்ல வேண்டும். குரான் ஆயத்துன்னு சொன்னதான் ஒண்ணு ஞாபகம் வருதுங்க, கரெக்டா கண்டுபிடிச்சேன். அந்த குரான் ஆயத்தை கூட அதுல காமிக்கிறாங்க. அன்னிசா, பெண்கள், அதனுடைய ஒரு பகுதியை ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னா அந்த அன்னிசால உள்ளது சொல்லியிருக்காங்களா? ஏன் அந்த சூறாவை காமிக்கிறாங்களா? அந்த சூறாவுடைய அந்த தலைப்பு, அந்த தலைப்புக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இஸ்லாமியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த தலைப்பை வச்சு சொல்றேன் பாருங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களோட இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் வராங்க. எப்படின்னா, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் புழுதி படிந்தவர்களாக, தன் மேனி ஆடைகள் எல்லாம் புழுதி படைந்தவர்களாக, அரை நிர்வாணிகளாக, மேல கொஞ்சம் இடுப்பளவுல துணியை சுத்திக்கிட்டு மேல அப்படி துணியை போட்டவர்களாகவும், இப்படி அரை நிர்வாணிகளாக அங்க வரும் பொழுது கழுத்துல ஒரு வாழை தொங்க விட்டுட்டு வர்றாங்க. இதை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் சிவந்து விடுகிறது. உடனே என்ன பண்றாங்க? வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ஒரு சிறிது நேரத்தில் வெளில முடியாடுறாங்க. பதட்டமா இருக்காங்க. பதட்டப்படுறவங்க என்ன பண்றாங்க? பிலால் ரலியை கூப்பிட்டு தொழுகைக்கு அழைப்பு விடுங்கன்னு சொல்றாங்க. உடனே தொழுகைக்கு அழைப்பு விடுறாங்க. மக்கள் எல்லாம் வர்றாங்க. தொழுகை நடத்தப்படுது. தொழுகை நடத்த முடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை நிகழ்த்துறாங்க. மிம்பர்ல ஏறி என்ன நிகழ்த்துறாங்க? யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா அப்படிங்கிற அந்த சொல்லும் பொழுது என்ன சொல்லுது? மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களை பல்கி பெருகவச் செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய வாசகம்! இந்த வாசகத்தை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே அள்ளி கொடுங்க, உங்கள்கிட்ட இந்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுங்க, ஏழைகளாக வந்த இவங்கள்ட்ட அள்ளி கொடுங்கன்னு சொல்றாங்க. அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு சாவு அவங்க கையில உள்ளத எது கிடைக்குதோ அதை அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா இந்த படத்துல காமிச்சாங்களே ஒரு சீனு, விரட்டி விடுறாரு. எங்க அந்த முசாபர் கையேந்தி வர்ற அந்த மனிதர்களை பார்த்து ஒண்ணு இல்ல, நாங்களே பெரிய இதுல இருக்கோம், விரட்டி விடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் செஞ்சாங்க. அதுவா இஸ்லாத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்? இப்படி ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்துக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் இருக்கும் பொழுது அது இஸ்லாம் அல்ல. இஸ்லாமிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை வேணா எடுத்திருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல மனிதர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த கஷ்டத்தை எடுத்திருக்கலாம். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கலாம். அந்த உருது முஸ்லீம்கள்லாம் துணியை ஹிஜாப் போலதான் அந்த தலையில அந்த முக்காடு போட்டிருப்பாங்க.
ஆனா அந்த பர்தாக்கள்லாம் போடுறாங்களா அல்லது இந்த துப்பட்டி குசால துப்பட்டிலாம் வந்து கிழக்கு வழியில போடுவாங்க, நம்ம ஊர் பக்கம்லாம் துப்பட்டி போடுவாங்க, இதெல்லாம் காமிச்சாங்களா? இல்லையே. நம்ம இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அல்லாஹும் ரசூலும் காட்டி தராதவைகள் இந்த படத்துல இருக்கும் பொழுது இல்லாதவைகள்லாம் இருந்து இருக்கிறது ஒண்ணும் இல்லாத பொழுது இந்த படத்தை வந்து இஸ்லாமிய படம் என்று எப்படி அங்கீகரிக்கிறீர்கள்? எதை கொண்டு இஸ்லாத்துக்கு இது கடமையானது என்று சொல்லி அந்த படத்தை பார்க்க வைக்கிறீர்கள் என்றுதான் நம்முடைய கேள்வி. இதை பார்த்துட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் கேளுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, நம்ம திரும்ப பதில் சொல்ல தயாரா இருக்கும். இந்த வீடியோ முழுமையா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்றது நிஜமா இல்லையாண்டு உங்களுக்கு புரியும். அது ஆலிமாக இருந்தாலும் சரி, தௌஹீத அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தௌஹீத அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேல் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஒரு காணொலியை நம்ம போட்டோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் முழு வீடியோ போடுவோம்னு சொல்லி. என்னால் நான் சேகரித்த அந்த விஷயங்களை வச்சு இந்த படத்துல ஒண்ணும் இல்ல, இஸ்லாத்துக்கான விஷயங்கள் இல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறைகள்லாம் காணு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த சகோதரர்கள் எல்லாரும் நீங்க இந்த தௌஃபிக் ரிவ்யூ விலாக்ஸ்ல இருக்கீங்க. இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றதுனால தான் நம்மளுடைய அந்த சேனல் மென்மேலும் முன்னேறும். அதன் மூலியம் உங்களுக்கு இன்னும் பல கருத்துக்களை கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.